பாலபிஷேகம் நடந்த அன்னைக்கு அந்த அம்மன் ஊர்வலம் நைட்டு வருவாங்க. இந்த ஊரில் இருக்க முக்கால்வாசி பேர் வந்து நாடகம் பார்த்துட்ருக்கிறதுனால கொஞ்சம் பேர் தான் வந்து ஊருக்குள்ளே இருப்பாங்க. அதனால வந்து இந்த ஊர்வலம் வந்து ரொம்ப சைலண்ட்டாக என்ஜாய்மெண்ட் இல்லாமல் பக்தியோடு வந்து போச்சு. இப்போது என்ன பண்ணுவாங்கன்னா, சாமி ஒவ்வொரு வீட்டுக்கும் வருவாங்க. நாம் சாமிக்கு எப்படி வந்து தீபார்த்தனை காமிப்போமோ அதே மாதிரி ஒரு தட்டில் வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், பூ, தண்ணீர் இதெல்லாம் வச்சு கற்பூரம் ஏற்றி சாமிக்கு வந்து காமிப்பாங்க. சாமி முன்னாடி ஒரு அண்ணா வந்து கரகம் தூக்கிட்டு வருவாங்க. அந்த அண்ணாவோட காலில் வந்து சுத்தமான தண்ணியை வந்து ஊற்றிட்டு மஞ்சள், குங்குமம் அந்த மாதிரி பொட்டு வச்சு கரகம் தூக்கிட்டு வருவாங்களா, அவங்க காலில் வந்து இதெல்லாம் பண்ணி சாமியை வந்து ஒரு சுற்றி சுற்றி சாமி முன்னாடி அதாவது சாமி முன்னாடி வந்து காலில் விழுந்து சாமி கும்பிடுவாங்க. அந்த அம்மனை வந்து அவ்வளோ அழகாக வந்து ஜோடித்து வச்சுருந்தாங்க. அது பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ அழகாக இருந்தாங்க. அப்படியே வந்து பார்த்துட்டே இருக்கலாமான்னு இருக்கும்.